இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த போட்டோவை பார்த்ததுக்காக பாட்டி ஏன் இவ்ளோ ஆவேசமானாங்க? ஏன் இவ்ளோ கோவப்படணும்? அந்த போட்டோவை ஏன் மாத்தி வைக்கணும்? அப்படி அந்த போட்டோல என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு? ஏன் ஆணி கழண்டு விழுந்துச்சு? நான் ஏன் அந்த போட்டோவை பார்க்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வரேன்னு என் ஆள் மனசு சொல்லிட்டே இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போக போறது உறுதி. ஆனா என் அக்கா தேனோட வாழ்க்கை இந்த வீட்டுல தான். என் அக்காவோட வாழ்க்கைய நீ தான் பாத்துக்கணும். இந்த மீனாட்சி அம்மன் தான் அவளுக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கணும். ஏண்டா தூங்கி எந்திரிச்சு வர நேரமா அது? நான் வள்ளி திருமண நாடகம் பார்க்க போயிட்டேன்பா. அது சரி, நீ திருமணம் பண்ணதே பெரிய நாடகமா தெரியுது, வள்ளி திருமண நாடகம் வேறையா? பா காலையில நீ வேற கோத்துட்டு இருக்காத. நைட்ல இருந்து சாப்பிடல, வயிற்று பசி வேற கிள்ளுது இல்ல. ஜீவா வா உட்காரு சாப்பிடலாம். இட்லியா? மதினி வைக்கிற இட்லி சும்மா மதுரை மல்லி மாதிரி இருக்கும்ல. உட்காரு ஜீவா. ஆ. இன்னொன்னு வைங்க. என் தலையில ஏறி உட்காந்துக்கோங்க. மீனாட்சி என்னடி இடமே இல்லாத மாதிரி எப்படி வந்து உட்கார்றான் பாரு. இப்படி பேசாத மீனாட்சி. இப்ப என்ன தள்ளி உட்காரணும் அவ்வளவுதானே? போதுமா? இப்ப நீ நல்லா என்ன பாத்துக்கிட்டே சாப்பிடலாம். மதினி, மீனாட்சியோட கண்ணை பாருங்களேன். நீங்க சுடுற இட்லி மாதிரியே இருக்குல்ல. டே ஜீவா, பேசாம சாப்பிடுறா. காலையிலேயே ஏன் அவகிட்ட வாங்கி கட்டிக்கிற? இது ஒண்ணு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒண்ணு, சாப்பிட்டதுக்கு பிறகு ஒண்ணு போட வேண்டியிருக்கு. சரியான நேரத்துல சாப்பிட்டிருந்தா மாத்திரையெல்லாம் தேவைப்பட்டிருக்காதுல்ல. உன் பேச்சுக்கு மாத்திரையே தேவலமா? சொல்லுத்தேனே. பாட்டி கிட்ட பேசுனீங்களா? என்ன பேசணும்? மறந்துட்டீங்களா நேத்து மீனாட்சி சொன்னதை பத்தி? ஓ அதுவா? நான் போய் எப்படி பேசுறது? அப்பத்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. நீங்க கேட்காம எப்படிங்க? மீனாட்சி அவளா பேசுறேன்னு சொன்னாலே. எதை பத்திப்பா பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அப்பத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஏதாவது பிரச்சனையா மனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க கிட்ட ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் வாங்கணும். அதான் நான் எப்படி கேக்குறதுன்னு தெரியல. மாமா, நீங்க எதுவும் கேட்க வேணாம். பாட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ பேச போறியா? என்ன விஷயம் மீனாட்சி? அப்புறம் சொல்றேன் அத்தை. மதினி, சாம்பார் சும்மா அள்ளுது போங்க. இப்படி ஒரு சாம்பார மதுரையில எங்கேயும் சாப்பிட முடியாது. இங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம், அது என்ன ஏதுன்னு கூட கவனிக்க மாட்டல்ல. நான் ஏமா கவனிக்கணும்? மத்தவங்க பேசுறத கேக்குற கெட்ட பழக்கம் எனக்கு சுத்தமா இல்ல. இன்னொரு ஆள் கட்ட வேண்டிய தாலியை நீ கட்டி தான் பழக்கம்ல. ஏய் மீனாட்சி, என்னடி பேசிட்டு இருக்க? அவனுக்கு தேவைதாமா அது? இவன் வாய்க்கு மீனாட்சி தான் சரி. தேனு, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? ம். நம்ம குடும்ப சம்பந்தமா தான் கொஞ்சம் பேசணும். இதை பாரு, என் குடும்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கிறது நான் மட்டும்தான். நீ எடுக்க முடியாது. வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லிட்டு கிளம்பு. நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீ சொல்றத நான் எதுக்கடி கேட்கணும்? எல்லாம் லோகு மாமா கடை விஷயமா தான். அது விஷயமா பேசுறதுக்கு நீ யாரு? நான் யாரா? ஆ, இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. தேவி அக்கா மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக தான். என்ன நீயும் தேவியும் ஒண்ணா?
அந்த எடுபட்டவன் உனக்கு திருட்டுத்தனமா இந்த தாலியை கட்டி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதனால நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட முடியுமா? இத பாரு, தேவி என் மக வயித்துல பிறந்த என் பேத்தி. நீ எவ்வளோ ஒருத்தி பெத்தவ. நீங்க 2 பேரும் இந்த ஜென்மத்துல ஒண்ணாக முடியாது. என்ன பாட்டி இவ்ளோ பெரிய மனுஷியா இருந்துகிட்டு இப்படி பாகுபாடு பாக்குறீங்க? ஆமா, என் ரத்தத்துக்கும் அடுத்தவங்க ரத்தத்துக்கும் வித்தியாசம் பார்க்காம இருக்க முடியுமா? என்கிட்ட மட்டும் அந்த பாகுபாடு இருந்தா பரவாயில்ல, ஆனா நீங்க உங்க பேர பசங்களையே பாகுபாடால பாக்குறீங்க. ஆ? நீ சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. தேன்மொழி அக்காவ மாமாவோட டெய்லர் கடைக்கு ஒத்தாசைக்கு அனுப்புனா நல்லா இருக்கும். என்ன கடையில வேலை பார்க்க சிரமமா இருக்குன்னு லோகு உங்ககிட்ட ஒப்பாரி வச்சானா? ஆ? அப்படிலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? தேனுக்கு டெய்லரிங் நல்லாவே வரும். அவ உதவி செஞ்சா மாமாவுக்கு ஒத்தாசையா இருக்கும். நீயே உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தியா? இப்ப சந்தோஷமா? இனிமே நம்மள யாரும் பிரிக்க முடியாது. என் குடிய கெடுக்க வந்தவளே, உனக்கு இறக்கம் பார்த்து என் வாழ்க்கையே போச்சு. ஏய், வாய மூடு. நீ ஒழுங்கா இருந்திருந்தா அவரு என்கிட்ட வந்திருக்க போறாரு. உன்னால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை அவருக்கு நான் கொடுத்தேன். இனிமே அவருக்கும் இந்த வீட்டுக்கும் உரிமை இருக்கவ நான் மட்டும்தான். ஏங்க, இவளை பிடிச்ச வெளியே தள்ளுங்க. ஏய், வெளில போடு. ஐயோ வேணாங்க, என்ன விரட்டிடாதீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கா? ஏய், போடின்றல வெளிய. போடி வெளிய. போடி. இந்த பக்கமே இனிமே வரக்கூடாது நீ. தயவு செஞ்சு கும்பிட்டு கேக்குறேன், என்ன வெளியில மட்டும் போக சொல்லாதீங்க. இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா என் புள்ளைய மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கிறேன். புள்ளைய புடி. சத்தம் இங்க பாரு. சத்தம் இல்லாம எங்கயாவது வெளியே ஓடி போயிடு. திரும்ப இந்த பக்கம் வந்த உன் புள்ளைய சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுவேன். என் புள்ள உன் புள்ள உயிரோட இருக்கணும்னு நினைச்சா இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத. எங்க கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. புள்ளைய மட்டும் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. ஓடி. ஏய், போடி. புள்ளைய கொடுங்க, என் புள்ள. வேணாங்க.